ஹலோ கைஸ், நான் விஎஸ் பார்த்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து இரகுலர் அட் மேஜிக் ஹை ஸ்கூல்ன்ற சீரிஸோட எபிசோட் 25 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போஸ்ட் வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க வேலை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட் வேலை இருக்கும். ஒரு ஜலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 24 எபிசோட் போட்டிருப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் தான் இந்த ஸ்டோரியை புரியும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. அடுத்த வீடியோ தான் இந்த சீரிஸோட சீசன் 1 கடைசி எபிசோட். முடிஞ்சளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சீசன் போடலாம்ன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும். சரிங்க, நம்ம கற்றுக்கொள்ள போகணும். இந்த எபிசோட எனிமிஸும் இப்போ அட்டாக் பண்ணிருக்க டிஃபெண்ட் பண்றதுக்காக சில எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ தாக்குதல் நடத்திருக்காங்க. அதில் தலைமை இவன் வேற ரகம். இவன் ஷூட் பண்ணதுல பக்கத்தில் இருக்கலாம் வாந்தி எடுக்கிறான். இதை பார்க்க முடியாம எல்லாருமே பார்த்து இவன் ஷாக் ஆகிற வகையில் அவனும் முன்னோக்கி அசால்ட்டா சுட்டுனே போயின்னு இருக்கான். இப்போ சக்குராச்சோ ஸ்டேஷனுடைய அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வேற எனிமிஸும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். அதையெல்லாம் தாண்டி அந்த எனிமிஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. இவங்களுக்கு உதவியா இட்டோரியும் கூட இருக்கான். வாங்க ஓடிடும்னு சொல்லிட்டு சில எனிமிஸ் தப்பிக்க அவங்கள துரத்திட்டு போக ஒருத்தனும் தயாரா இருக்க. இல்ல வேணா இப்போதைக்கு இவங்களை பாதுகாப்பா இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போகணும். நான் கொஞ்சம் வாங்க, நான் கொஞ்சம் இந்த இடத்துல ஹே கைஸ் எல்லாரும் நம்ம இப்போ பாதுகாப்பா இருக்கும். நமக்கு இப்போ துணையா நம்மளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முன்னாடி ஷீல்டா செயல்பட்டு இருக்காங்க. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாரும் பேனிக் ஆகாம வாங்க முன்னோக்கி போவோம். இந்த இடத்துல ஜுமாஞ்சியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? என்ன கார்ல கொஞ்சம் விட முடியுமா? உன்னோட பிளான் என்ன? கென்டோ பிரிட்ஜ் மேஜிக் அசோசியேஷன்ல இப்போதைக்கு நான் தான் ஒரு ஆக்டிங் லீடரா இருக்கேன். அதனால இந்த 10 மாஸ்டர் பிளான்ஸ்லயும் முக்கியமான ஒரு பொறுப்புல நான் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நானும் ஏத்துக்கணும்னு விரும்புறேன். அதனால உங்களோட வேலையில என்னைய கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரி ஓகே. இவங்க 2 பேரும் உனக்கு எஸ்கார்டா வருவாங்க. அதுக்கப்புறம் ஜுமாஞ்சி கிளம்ப. இப்போ அந்த பேசேஜ் வேயோட எக்ஸிட் கிட்ட நாக்கு ஜோவா இவங்க எல்லாரும் கூட்டினு வரேன். அதர் சைடுல எக்ஸிட் டோர் ஒன்னொன்னு இருக்க. நாக்கு இதை பட்டு ஹாப்பி ஆயிட்டு அந்த இடத்துல நோக்கி போக திடீர்னு மேல நிறைய வெஹிக்கல்ஸும் பறந்து போக நில நடக்க மாதிரி ஏற்படுத்தல ஹாப்பியா இருந்தவங்க சோகமா மாறிடுறாங்க. எல்லாரும் இந்த இடத்த போவோம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு கீழே விழுது. அப்ப பார்த்தா இவர் தான் காப்பாத்திட்டு இருக்காரு. அது மிஸ்டர் சுசுரா. ப்ளீஸ் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு எல்லாரும் ஓடுங்க. இந்த ஷெல்டர் மூலமா நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓடிட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த சிக்காயும் ரொம்ப அமைதியா இருக்கா. ஏய் என்னாச்சு உனக்கு? இந்த இடத்த ஓடுவா அப்படின்னு கையை பிடிச்சி இவனு எழுதுனோட. அதுக்கப்புறம் ஹீரோட சீனியர்ஸோட குரூப்பும் எந்த இடத்துல நிறைய மெம்பர்ஸ் கூட அடிபட்டவங்க எல்லாருமே கூட்டு வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட நம்ம சீக்கிரமா சேஃபான ஒரு இடத்துக்கு போயிடும். கவலைப்படாதீங்க. பிரசிடென்ட் கூடவே நம்பிக்கையோட வந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு உங்களுக்கு முன்னாடி சில மிஷின்ஸும் வர. அது வந்த அடுத்த நிமிஷமே அட்டாக் பண்ணலாம்னு போகவும் நம்ம மியூக்கி அவங்களோட ஐஸ் பவர் பயன்படுத்தி அதை வரைய வச்சுக்கிறேன். பிரசிடென்ட்டும் கூட அட்டாக் பண்றதுல அது டேமேஜ் ஆயிடுது. விஷயம் இதை பார்த்துட்டு நம்மளோட உதவி உங்களுக்கு தேவையில்லை போலியே, இவங்க சீனியர் லெவலுக்கு தப்பு கொடுப்பாங்க போலியே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேசேஜ் வே இடிஞ்சு வந்ததுல இடத்துக்குள்ள இவங்க எல்லாரும் வந்து பார்க்க ஆஹா இந்த இடம் இடிஞ்சு விட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, உள்ளுக்குள்ள எல்லாரும் பாதுகாப்பா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிடாம சொல்ல. சரி எப்படியாச்சும் இந்த கற்களை நீக்கிட்டு நம்ம உள்ள இருக்கவங்களை காப்பாற்றணும். என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் இப்போ போயிட்டு ஹெலிகாப்டர்ஸ்ல இந்த இடத்துல வர சொல்றேன். எங்க அப்பாவோட கம்பெனியில் நிறைய இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எவாகுவேட் பண்ணணும். நானும் கால் பண்ண சொல்லிட்டு சிசுகியும் சொல்ல. சரி நான் கூட என்னோட சபார்டினேட்ஸ் கால் பண்றேன் அப்படின்னு பிசியாசியும் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்டர் வர. பிசியாசியும் எக்ஸ்பெக்டர் நீங்களா? அண்ணா காசோ நீங்க என்ன பண்ற? போலீஸோட டியூட்டி இந்த இடத்துல மக்களையும் காப்பாற்றணும்ன்றது தான். அதனால இதை எங்க கிட்டயும் விட்டுருங்க. அதனால இங்க இருக்கவங்களை நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் பிசியாசி நீங்க வந்து மெயின் யூனிட் ரீஜன் கிட்ட போங்க. ஓகே ரொம்ப நன்றி எக்ஸ்பெக்டர் சீபா. அவங்க போன பிறகு தலைவர் பின்னாடி பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குங்க. கனவுல தானே நடக்கும். நீ எதுக்காக இங்க வந்து? இருந்தாலும் ஏரிக்கா உன்னோட ஆட்டிடியூட் சரியில்லை. ஒரு தங்கச்சியா ஓவரா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அசிங்க பத்திர பத்தியா? உனக்காக நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சொல்ற? இந்த இது உனக்காக தான் சொல்லிட்டு அவனை சுவாட கொடுங்க. அப்புறம் ஆர்பர்ல இருக்கிற எனிமிஸோட பேஸ்மெண்ட் காமிக்க என்ன நிலவரம்ன்றதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தனும். சரி ஓகே இமீடியட்டா சீக்கிரம் நம்மளுடைய மிஷின்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு மொத்த இடத்தையும் அழிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம சீனியர்ஸும் ஹீரோக்கு தேவையான சூட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அது அவனும் போட வேற லெவலா இருக்கான். இதுல எல்லா விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்கிறதுனால நீ கவலையே தேவை. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்க. இது பரவாயில்லையே. இருந்தாலும் என்னுடைய டிசைனை கூட கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு இருக்கு. இதுல ஸ்பெஷல் ஆஃபீஸர் இப்போதைக்கு உங்க கூட யானாக்கி யூனிட்டை சேர்ந்தவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணி மத்த எனிமீஸ் எல்லாத்தையுமே போட்டுதல் நல்லா புரிஞ்சது சார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எடுத்து கிளம்ப. ட்ரோனும் மேல பறந்துட்டு இருக்க. ஹீரோ அதுகிட்ட இருந்து மறைஞ்சி திரும்ப வந்து அதை அட்டாக் பண்ண அவங்களோட சிக்னல் ஒன்று கட் ஆகுது. நம்மளோட ஒரு சிக்னல் கட் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? என்னதான் அப்படி நடந்துச்சு சார்? ஆனந்த ட்ரோனி அவங்க அழிச்சிட்டாங்க. யாரா இருக்கும் அது? என்னதான் இங்க நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாய் போந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இவனுங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரிவா இந்த இதுல போவோம் காசுக்கு. இல்ல என்னால இப்ப முடியாது. நான் இந்த கர்நாடோ பிரான்ச் மேஜிக் அசோசியேஷன் கூட சேர்ந்து வேலை செய்ய போறேன். ஆனா அது ரொம்ப ஆபத்தான விஷயம். உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வாடா ஒழுங்கா இருந்து பஸ்ல கிளம்பிடலாம். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நம்மளோட உதவி தேவைப்படும்டா. அதனால இந்த இடத்த விட்டு வர மாதிரி இல்ல. அதனால இங்க இருக்கிற பசங்களை நீ பத்திரமா கூட்டிட்டு போ. என்ன நம்பு, நான் எதனா உன்னை சாதிச்சாகணும் இந்த இடத்துல. டே மசாக்கி, அப்ப நீ இங்க போயிட்டு நான் உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். மத்தவங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போ. என்ன பத்தி கவலைப்படாதா, எனக்கு ஒன்னும் ஆகாது. சரி மசாக்கி, எதனா ஆபத்து தப்பிச்சு வந்துரு அப்படின்னு அவன் ஒரு பக்கம் கிளம்ப. அப்புறம் இந்த இடத்துல கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா கூடி பேசிட்டு இருக்க. ரெண்டும் எப்ப உங்களோட ஹெலிகாப்டர்ஸ்ல இந்த இடத்துக்கு வரும்? 4:30 கிளம்புறோம்பா. அடடா அப்ப நம்ம இன்னும் 20 நிமிஷம் இருக்கு. நம்மளுடைய சிவிலியன்ஸ் எல்லாம் ஏற்றதுக்கான இடத்துக்கு கரெக்டா சூஸ் பண்ணணும். ஏன்னா ஹெலிகாப்டர்ஸ் தர இறங்கின பிறகு தானே ஏற்ற முடியும். அதனால அந்த இடம் கிளியரா இருக்கணும். வாங்க அதுக்கான வேலையை பார்ப்போம். பிரசிடென்ட்டும் கவலைப்படாதீங்க, நம்மளுடைய எனிமிஸ் கண்டிப்பா வரமாட்டாங்க. சமாளிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்ப நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் யோசிடாவும் எனிமிஸ் எல்லாம் எந்த இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜி பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறான். அவங்க வந்துட்டு அடுத்த நிமிஷமே இவனை சொல்ல எல்லாரும் ரெடியா இருக்காங்க அட்டாக் பண்ண. அந்த மிஷின்ஸ் வந்த உடனே நம்ம இன்னைக்கு அவங்களோட பவரை பயன்படுத்த அவங்க வரைய வச்சதுல லியோவும் ஒரு பக்கம் உனக்கு வெட்டி போட எரிக்காவும் அதே மாதிரி என்னோட கட் பண்றாங்க. இப்ப கேனனோட டீம்ல கேவும் அதுக்கு வரதை கண்டுபிடிக்க அதுங்க வந்துருச்சு. கேனன் அட்டாக் பண்ண நம்ம காசு தான் அதை வெட்டி சாய்க்கிறாரு. இன்னொரு தான் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் முன்னோக்கி போக மீவும் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுக்கு கூட ஜாயின் பண்றதுக்கான யூனிட் இருக்கிற இடத்துக்கு வரேன். ஓ ஸ்பெஷல் ஆஃபீஸர் நீங்க ரெடியா? இது என்ன? இதை வச்சு தான் எனிமிஸ் ஆர்மர் விட்டாங்க இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு இதை பத்தின தகவல் முன்னாடியே தெரியும். இதுதான் மேஜிக் ஆம்பிளிஃபையர். அதுக்கப்புறம் அவர் கமெண்ட் கொடுக்கறதுல ஹீரோவும் அவனுடைய வேலை பார்க்கறதுக்கு கிளம்ப. இன்னொரு பக்கம் லியோவும் எரிக்காவும் சேர்ந்து பயங்கரமா ஃபைட் பண்ணி ஒவ்வொன்றையும் அழிச்சுன்னு இருக்கேன். என்னப்பா இது? அதுக்குள்ளே ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அங்க பாருங்க அடுத்தது வருது. அதுக்கப்புறம் பிரசிடென்டோட இதுவும் மியூசிக்கியோடைய அப்பாவுக்கிட்ட இவங்க 2
பேரும் கேட்டதுனால அவங்களோட ஃபாதர் இவங்களுக்காக ஹெலிகாப்டர்ஸ்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க தப்பிக்கிறதுக்கு. திடீர்னு அங்க இருந்து நிறைய வெட்டுக்கிளி பூச்சிகள்லாம் அந்த இடத்துக்கு பறந்து வருதுங்க. இதை பார்த்துட்டு சுசுகி அட்டாக் பண்ண பாக்க அது எல்லாம் திரும்பி ஒன்னா சேர்ந்துருது. இதுங்க ஏதோ மிஷின்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த ஹெலிகாப்டர்ஸ் அதுங்களை அட்டாக் பண்ண பாக்க திடீர்னு யாரோ பண்ண அட்டாக்ல அதுங்க எல்லாமே அழிஞ்சு போக இவங்க யாரோடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ மாதிரி சூட்டு போட்டு இருக்க ஒருத்தனும் அட்டாக் பண்ண அதுலதான் அழிஞ்சு போயிருக்குங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சுசுகி அது தற்செயவான்னு கேட்க அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாதுகாப்பா ஹெலிகாப்டர்ஸ்ல ஏற்றுன்னு இருக்காங்க. அவங்கள யாரு? அவங்களால நம்மளோட நண்பர்கள். அதுக்கப்புறம் இன்னும் அந்த இடத்துல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வர மொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல கிளம்பும் போது நம்ம மையுமியும் இந்த இடத்துல ஹீரோ சூடு போட்டு ஒருத்தன் நிக்கிறதுல அவனை பார்த்து கேலி பண்ண அவனும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல கிளம்புறாங்க. இது சிரிக்கிற நேரமா இருந்தாலும் நீங்க எல்லாரையும் பாதுகாப்பா கூட்டு போறீங்க அதுவே எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இப்ப ஹீரோ தான் அந்த மாஸ்க் கைட்டான். ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா மிஸ் மையுமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எல்லாருமே இந்த இடத்துல விட்டு கிளம்பிட்டாங்க. நல்லா புரிஞ்சுது. மிச்ச எனிமிஸ் யாருன்னா இருக்காங்களா கண்காணிச்சிருவா. ஓகே நான் பாத்துக்கிறேன் சொல்ல அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் மிசைல் ஆன் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணலாம் பாக்க ஹீரோ அவனையும் பொசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல கிளம்ப இன்ஸ்பெக்டர் காசோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு பாக்குறாரு. யார் இது? என்னோட பக்கம் வேற ஒரு இடத்துல காட்ஸ் எல்லாம் போராட்டம் இருக்க எனிமீஸும் அவங்களுடைய டெக்னாலஜி பயன்படுத்தி நிறைய மிருகங்கள் அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. நானோ டைப்பா அதெல்லாம் அங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி நாசம் முடிந்துங்க. எல்லாராலையும் அதை சமாளிக்க முடியல. வாங்க இந்த இடத்துல போயிடுவோமான்னு சொல்லிட்டு பயந்து ஓடலான்னு பாக்க அந்த டைம் ஜொமாஜியும் யாரும் ஓடாதீங்க நான் பாத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் அடிக்க இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. வாங்க ஒன்னா சேர்ந்து போராடுவோம். இன்னும் சில இடத்துல அட்டாக் நடந்து இருக்க மசாக்கி இந்த இடத்துல அதே மாதிரியான நானோ டைப் பீஸ்ட் கூட சண்டை போட்டு இருக்கான். என்ன இது எல்லாமே ஒரு ஸ்பெல் மூலியமா கிரியேட் ஆகுது. அப்போ இதை உருவாக்குறவங்க அந்த கும்பல எவனா ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்றதுல அங்க இருக்கிற நிறைய பேருக்கு அவங்களுடைய நெக்ல நிறைய டேமேஜ் ஏற்பட்டு அப்படி சூழ்ந்து வர அதுல ஒருத்த மட்டும் தப்பிக்கிறான். நான் உன்னை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க அவன் தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஷூட் பண்றதுல வெடிச்சு செதறானும். அதோட இதுங்களும் மறைஞ்சு போக வாங்க திரும்ப போயிடுவோம் அப்படின்னு எனிமிஸும் ஓட. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இன்னும் நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வர இவங்களும் அதுல இருந்து கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் கிரிகாரா இருக்கிற கேங்ல இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா போராடி எல்லாருமே அட்டாக் பண்றேன். ஒரு வழியா எல்லாருமே அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மையுமியும் இவங்களுக்கு கால் பண்றாங்க. கேனனும் ஏ மையுமி மேம் அப்ப அவங்க நம்ம காப்பாத்த வராங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருக்க கிரியாரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்றவங்கள நோட்டீஸ் பண்ணிடுறான். ஏ எல்லாரும் கூனிங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே கிரியாரா மேல அட்டாக்கும் நடக்க அவன் மீபுவை காப்பாத்திறான். அதுல அவனுடைய கால் ஒண்ணு துண்டா போக இன்னொரு பக்கம் கேவும் கேனனை காப்பாத்து போனவன் அவனோட நெஞ்சிலையும் ஒரு புல்லட் பட அவனும் அதே இடத்துல செத்துறான். சரி டைமிங்ல நம்ம மியூக்கியும் வந்து அந்த எனிமிஸை ஒரு ஐடியா ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல மேல பறந்து போயிட்டு இருக்க மியூக்கியும் கூப்பிடுறதுல அவனும் வந்துடுறான். கே ஏஞ்சிக்கோ அண்ணா இவங்களை காப்பாத்து அப்படியே மியூக்கியும் சொல்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்ணலான்னு பாக்க என்ன பண்ண போறேன் கவலைப்படாத இவங்களுக்கான டைம் மட்டும் நான் திரும்பி ரிவைஸ் பண்றேன். பேக்கப்புக்கு எல்லா டேட்டாஸும் எடுத்துட்டு அவங்களுடைய உடம்பைய சோழியும் ஒன்றிணைக்கிறேன் திரும்பியும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கே இப்போ ஒன்னா இணைஞ்சிடறான். அவனும் இன்னொரு பக்கம் கண் முடிக்க அதுக்கப்புறம் கிரியாரோட காலுக்கும் அதே மாதிரி மேஜிக் ஸ்பெல்ல பயன்படுத்த அதோட அதுவும் சரியாயிடுது. ஹீரோவும் மியூக்கியை கட்டி பிடிச்சிட்டு உண்மையிலே நல்ல வேலை பண்ண மியூக்கி இப்படிதான் பண்ணணும் டைமிங்ல. அதுக்கப்புறம் அவனும் கிளம்ப அந்த இடத்துல இருந்து இவங்களும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அதோட எண்டத்திலே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க எந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த எபிசோட் இந்த சீரிஸோட சீசன் 1 லாஸ்ட் எபிசோட். அதோட சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. இந்த யாரும் மிஸ் பண்ணாம அதை பாத்துருங்க. சரிங்க தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.